திருவெம்பாவை. சத்தியை வியந்து அருளியது. பாடியவர் மாணிக்கவாசகர். எழுதியவர் சிற்றம்பலமுடையார். மார்கழி 16ஆம் நாள். முன்னிக்கடலைச் சுருக்கி எழுந்துடையாள். எண்ணத்திகழ்ந்தம்மே ஆளுடையாள் இட்டிடையின். மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல். பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம். எண்ணச்சிலை குலவி நந்தம்மே ஆளுடையாள். தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு. முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. எண்ணப்பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். விளக்கம். வெப்பத்தால் முதலில் கடல் நீரை முகந்து ஆவியாக மேலே மேகமாக எழுகிறது. இது அன்னை பராசக்தி உலகை தன்னுள் ஒடுக்கிக் கொள்வதைப் போன்றது. அந்த மேகம் கருத்து நம்மை ஆட்கொண்ட அன்னையின் நீல நிறத்திருமேனி போல வானில் திகழ்கிறது. மின்னல் வெட்டுவது உமையம்மையின் இடை போல் மின்னலால் ஒளிர்கிறது. மேகம் இடிக்கும் இடியோசை அன்னையின் திருவடிகளில் அணிந்துள்ள போற்றிலம்புகள் எழுப்பும் நாதத்தைப் போல ஒலிக்கிறது. வானில் தோன்றும் வானவில் அன்னையின் புருவத்தைப் போல வளைந்து அழகாக காட்சி அளிக்கிறது. நம் தலைவனான சிவபெருமானை விட்டு ஒருபோதும் பிரியாதவள் அன்னை. அந்த இறைவனுடைய அடியார்களுக்கு அவர்கள் கேட்பதற்கு முன்பே அன்னை கருணை மழை பொழிவாள். அந்த அன்னையின் மாறாத திருவருளைப் போலவே, மழையே, நீயும் இந்த உலகிற்கு வளம் சேர்க்க வாரிப் பொழிவாயாக என பாவை நோன்பு இருக்கும் பெண்கள் வேண்டுகின்றனர். கருப்பொருள். மழை என்பது உமை அன்னையின் அருளால் நடக்கிறது. மழை பொழிவால் உலகம் செழிக்கும். அடியார்கள் தேவை அறிந்து கேட்பதற்கு முன்பே அன்னையின் மாறாத திருவருளை வழங்கி உலக உயிர்களை வாழ்விக்கிறாள். அதுபோல் மழையே, நீயும் இந்த உலகிற்கு வளம் சேர்க்க வாரிப் பொழிவாய் என்று உமையன்னையின் இயல்புகளுடன் ஒப்பிட்டு அன்னையின் கருணை போன்று மழை பொழியட்டும் என பாவை நோன்பு இருக்கும் பெண்கள் வேண்டுகின்றனர். மாணிக்கவாசகர் இப்பாடலில் அன்னையின் கருணையும் இயற்கை சுழற்சியின் அழகையும் ஒப்பிட்டு சொல்வது பராசக்தியின் கருணை இயற்கையின் வழியாக நமக்கு வந்து சேரும் என்பதே இப்பாடலின் கருத்து.